வணக்கம். நான் உங்கள் அண்ணா டிவி ஜெயின். இன்று நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் திரு மாணிக்கம். சமுத்திரகனி நடித்து நாசர் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம். படம் மிகப்பெரிய அருமையான ஒரு படம் தான். கேரள தமிழ்நாடு எல்லையில் ஒரு லாட்டரி சீட்டு கடை வைத்து நடத்தும் அந்த சமுத்திரகனியினுடைய வாழ்வியலை ஒரு அருமையா சொல்லக்கூடிய ஒரு படம் இந்த திரு மாணிக்கம். நந்தா பெரியசாமி இதை இயக்கியிருக்கிறாரு. அவருடைய கதைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமான பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு படம் தான். அந்த வகையில் இந்த படமும் அந்த வரிசையில் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஒரு நேர்மையான ஒரு மனிதன் அப்படிங்கிறதா சொல்றாங்க. ஆனா நேர்மையா எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த படம் ஒரு வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை இது சொல்லுது. ஒவ்வொரு மனிதனும் நேர்மையா இருக்கணும். நேர்மை மிகப்பெரிய ஒரு நிம்மதி அப்படிங்கிறத இந்த கதை அதிகமா சொல்லுது. ஒரு ஏழ்மையான குடும்ப தலைவனாக பாரதி ராஜா நகரத்துல வரும்போது அந்த லாட்டி சீட்டு கடையில அந்த பரிசு சீட்டை வாங்குறாரு. வாங்கிட்டு தன்னுடைய பணத்தை தேடி பார்க்கறாரு. பணம் இல்லாதனால அந்த டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு எனக்கு காசு இல்லப்பா, நான் பிறகு வாங்கிக்கிறேன், காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு எடுத்து வையின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த எடுத்து வையின்னு சொல்லிட்டு போனவர்கிட்ட பஸ்ஸுக்கு போறது கூட காசு இல்லை. ஆனா அந்த நேர்மையான ஒரு நல்ல மனம் படைத்த சமுத்திரகனி பணம் கொடுத்து அனுப்புறாரு. பஸ் ஸ்டாண்ட்ல பரிசு சீட்டு வாங்க வந்த அந்த பாரதி ராஜா பணம் இல்லாததை அறிந்து அந்த பரிசு சீட்டை எடுத்து வைக்க சொல்றாரு. எடுத்து வச்சுட்டு போயிடுறாரு. அவருக்கு வழிச்செலவுக்கு சமுத்திரகனி பணம் கொடுத்து அனுப்புறாரு. அந்த பரிசு சீட்டுக்கு தான் 1.5 கோடி ரூபாய் பணம் பரிசா விழுது. அத அந்த சீட்டுக்கு உரியவரான பாரதிராஜாவை தேடிட்டு போய் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தாரா இல்லையா, இல்ல இவரே வச்சுக்கிட்டாரா அப்படிங்கிறது இந்த கதையினுடைய மிகவும் யதார்த்தமான ஒரு பயணம். அந்த வகையில இதுல ஒவ்வொருத்தரும் இதுல போட்டி போட்டுக்கிட்டு நடிச்சிருக்கிறாங்க. சமுத்திரகனியினுடைய மனைவியா வரக்கூடிய அனன்யா, பாரதி ராஜாவுடைய துணைவியாரா வரக்கூடிய வடிவுக்கரசி உள்ளிட்ட எல்லாருமே ரொம்ப அற்புதமாகவும் அருமையாவும் நடிச்சிருந்தாங்க. இது இதுல முக்கியமா நாசரனுடைய அந்த பகுதி ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு நெருடலான ஒரு படமா இருந்துச்சு. வழக்கம் போல இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை தீவிரவாதிகளாவே காட்டிக்கிட்டு வந்த இந்த சினிமா ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரமா இந்த படத்துல சித்தரிச்சிருக்கிறாரு நந்தா பெரியசாமி. அந்த வகையில இந்த படம் மிகவும் அற்புதமான படம். இது சமூக ஒற்றுமைக்கான ஒரு படம். இது இந்த மாதிரியான படங்கள் தான் அதிகம் வரணும். அது ஏன் இந்த திரையுலகம் வேறு மாதிரியா திசை திருப்பி பல கோணத்துல இந்த மக்களை வேறு வழியில பயணிக்க வைக்கிறாங்க. இது ஒரு திட்டமிடல். இது ஒரு சரியா கூட நம்ம பார்க்கிறோம். சமூக ஒற்றுமையே இந்த உலகத்தின் நிம்மதி அப்படிங்கிறத நாம தெளிவா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த படம் குடும்பத்தோடு சென்று பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த மாதிரியான படங்கள் தான் அதிகமாக திரைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆவா. அந்த வகையில இது மாதிரியான படங்கள் அதிகம் வர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்து இது போன்ற சிறந்த படங்கள் வெற்றி பெறணும், அப்பதான் திரையுலகம் நன்றாக இருக்கும் அப்படியும் கூறி மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி ஜெயின். நன்றி, வணக்கம்.